வெல்கம் டு கற்ற கற்பித்த சேனல். இப்போ என்ன பார்க்க போறோம், டாப் 1000 ஹிஸ்டரி பிளஸ் ஐஎன்எம் கொஸ்டின் பார்க்க போறோம். இதுல இருந்து 15 கேள்விகள் கேட்கறதா குரூப் 4ல சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பார்ட் 9ஓட வீடியோ. இதுக்கு முன்னாடி பார்ட் 8 வீடியோ போட்டிருக்கோம். பார்க்காதவங்க நம்ம சேனல்ல பிளேலிஸ்ட்ல இருக்கு. டாப் 1000 ஹிஸ்டரி பிளஸ் ஐஎன்எம் கொஸ்டின் அப்படின்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும், அதில் செக் பண்ணி பாருங்க. மொத்தம் இதுல ஒரு 30 கேள்விகள் இருக்கு. நம்ம முதல் கேள்வியை பார்த்தலாம். ஜஹாங்கீரின் சுயசரிதை எது? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ, துசிக் இ ஜஹாங்கீர். ஜஹாங்கீரின் சுயசரிதை எது? துசிக் இ ஜஹாங்கீர். அடுத்து இரண்டாவது கேள்வி. ஜஹாங்கீர் அறிமுகப்படுத்திய நீதிமுறை எது? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி, நீதி சங்கிலி முறை. ஜஹாங்கீர் அறிமுகப்படுத்திய நீதிமுறை எது? நீதி சங்கிலி முறை. அடுத்து மூன்றாவது கேள்வி. தாஜ்மஹாலின் 4 கோபுரங்கள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன? இதற்கு சரியான ஆப்ஷன் டி, மினார். தாஜ்மஹாலின் 4 கோபுரங்கள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன? ஆப்ஷன் டி, மினார். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ல எஸ் அப்படின்ற கமெண்ட்டும், வீடியோக்கு ஒரு லைக்கும் கொடுங்க. இப்பதான் நம்ம சேனலை புதுசா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. அடுத்து நான்காவது கேள்வி. நாதிர் ஷா முகலாய பேரரசை சிறைபிடித்து டெல்லியை சூறை ஆடிய ஆண்டு என்ன? இதற்கு சரியான ஆப்ஷன் சி, 1939. நாதிர் ஷா முகலாய பேரரசை சிறைபிடித்து டெல்லியை சூறையாடிய ஆண்டு என்ன? 1739. அடுத்து ஐந்தாவது கேள்வி. காஷ்மீர் அரசர் ஹரி சிங் இந்தியாவுடன் உடன்படிக்கையில் கையெழுத்திடப்பட்ட ஆண்டு? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் 1946 அக்டோபர் 26. காஷ்மீர் அரசர் ஹரி சிங் இந்தியாவுடன் உடன்படிக்கையில் கையெழுத்திடப்பட்ட ஆண்டு 1947 அக்டோபர் 26. அடுத்து ஆறாவது கேள்வி. முகலாய காலத்தில் நிர்வாக வசதியை கருதி பேரரசு டேஷ் என்ற மாகாணங்களாக பிரிக்கப்பட்டு இருந்தனர் கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி, சுபா. முகலாயர் காலத்தில் நிர்வாக வசதியை கருதி டேஷ் என்ற மாகாணங்களாக பிரிக்கப்பட்டிருக்கு, சுபா என்ற மாகாணங்களாக பிரிக்கப்பட்டிருக்கு. அடுத்து ஏழாவது கேள்வி. அக்பரின் காலத்தில் பேரரசு எத்தனை சுபாக்களாக பிரிக்கப்பட்டிருந்தது? இதற்கு சரியான ஆப்ஷன் டி, 15. அக்பரின் காலத்தில் பேரரசு எத்தனை சுபாக்களாக பிரிக்கப்பட்டிருந்தது? 15 சுபாக்களாக. அடுத்து எட்டாவது கேள்வி. சங்கம வம்சத்தின் கடைசி அரசர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான ஆப்ஷன் டி, 2ஆம் விருப்பாக்ஷி ராய். சங்கம வம்சத்தின் கடைசி அரசர் யார்? 2ஆம் விருப்பாக்ஷி ராய். 9வது கேள்வி. 2ஆம் தேவராயர் எந்த வெளிநாட்டு அரசரிடம் இருந்து கப்பம் பெற்றார்? இதற்கு சரியான ஆப்ஷன் ஏ, இலங்கை. 2ஆம் தேவராயர் எந்த அரசரிடம் இருந்து கப்பம் பெற்றார்? ஆப்ஷன் ஏ, இலங்கை. அடுத்து 10வது கேள்வி. கிருஷ்ண தேவராயரின் அவையை அலங்கரித்த இலக்கிய மேதைகளுக்கு என்ன பெயர்? இதற்கு சரியான ஆப்ஷன் ஏ, அஷ்டதி கஜங்கள். அதே நவரத்தினங்கள் யாரு அவைக்கு வருவாங்கன்னு தெரிஞ்சுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. கிருஷ்ண தேவராயரின் அவையை அலங்கரித்த இலக்கிய மேதைகளுக்கு என்ன பெயர்? அஷ்டதி கஜங்கள். அடுத்து 11வது கேள்வி. விஜயநகர பேரரசின் அரசு முத்திரை எது? இதற்கு சரியான ஆப்ஷன் டி, பன்றி. விஜயநகர பேரரசின் அரசு முத்திரை எது? பன்றி. அடுத்து 12வது கேள்வி. 1347 தௌலதாபாத் நகரை கைப்பற்றி பாமின் ஷா என்ற பெயரில் தம்மையே சுல்தானாக அறிவித்து கொண்டவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான ஆப்ஷன் பி, அலாவுதீன் ஹாசன். அதாவது 1347 தௌலதாபாத் நகரை கைப்பற்றி பாமின் ஷா என்ற பெயரை தம்மை சுல்தானாக அறிவித்துக் கொண்டவர் யாரு? அலாவுதீன் ஹாசன். அடுத்து 13வது கேள்வி. கட்டடக்கலைக்கு பாமின் சுல்தான்கள் ஆற்றிய பங்களிப்பை எங்கு காணலாம் கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி, குல்பர்கா. கட்டிடக்கலைக்கு பாமின் சுல்தான்கள் ஆற்றிய பங்களிப்பை எங்கு காணலாம்? குல்பர்கால பார்க்கலாம். அடுத்து 14வது கேள்வி. சோழ அரசரால் பிராமணர்களுக்கு கொடையாக வழங்கப்பட்ட ஒரு பிரம்மதேய கிராமமான
உத்திரமேரு தற்போது எம்மாவட்டத்தில் உள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான ஆப்ஷன் பி காஞ்சிபுரம். சோழ அரசர்களால் பிராமணர்களுக்கு கொடையாக வழங்கப்பட்ட ஒரு பிரம்மதேய கிராமம். பிராமணருக்கு என்ன ஒரு கிராமமே கொடுத்திருக்காங்க. அந்த உத்திரமேரு தற்போது எம்மாவட்டத்தில் அமர்ந்துள்ளது காஞ்சிபுரத்தில் அமைஞ்சிருக்கு. அடுத்து 15வது கேள்வி, சோழர் கால கிராம சபைகளில் மொத்தம் எத்தனை குடும்பங்கள் இருந்தன? இதற்கு சரியான ஆப்ஷன் டி 30. சோழர் கால கிராம சபைகளில் மொத்தம் எத்தனை குடும்பங்கள் இருந்தன? 30. அடுத்து 16வது கேள்வி, தமிழை வளர்த்த தமிழ் சங்கங்களை அமைத்தவர்கள் யார்? இதற்கு சரியான ஆப்ஷன் ஏ முற்கால பாண்டியர். தமிழை வளர்க்க தமிழ் சங்கங்களை அமைத்தவர்கள் யாரு? முற்கால பாண்டியர்கள். அடுத்து 17வது கேள்வி, பாண்டியர்களின் தலைநகரம் எது? இதற்கு சரியான ஆப்ஷன் டி மதுரை. பாண்டியர்களின் தலைநகரம் எது? மதுரை. அப்போ சோழர்களோட தலைநகரம் என்ன இருந்துச்சு, சேரர்களோட தலைநகரம் என்ன இருந்துச்சுன்னு தெரிஞ்சுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து 18வது கேள்வி, தமிழகத்தை யார் கைப்பற்றிய போது முற்கால பாண்டிய பேரரசு முடிவுக்கு வந்தது? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி களப்பிரர். தமிழகத்தை யார் கைப்பற்றிய போது முற்கால பாண்டிய பேரரசு முடிவுக்கு வந்தது? களப்பிரர். அடுத்து 19வது கேள்வி, பாண்டியர்கள் குறித்து வரலாற்று செய்திகளை நாம் எங்கு அறிய முடிகிறது? இதற்கு சரியான ஆப்ஷன் ஏ தாளமி குறிப்புகள். பாண்டியர்கள் குறித்து வரலாற்று செய்திகள் நம்ம எங்க பார்க்கலாம்? தாளமியோட குறிப்புகள்ல பார்க்கலாம். அடுத்து 20வது கேள்வி, ராஜாராம் மோகன் ராயின் முயற்சிக்கு பின்னர் உடன்கட்டை ஏறும் வழக்கத்தை ஒழித்து சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு? இதற்கு சரியான ஆப்ஷன் சி 1829. ராஜாராம் மோகன் ராய் முயற்சிக்கு பின்னர் உடன்கட்டை ஏறும் வழக்கத்தை ஒழித்து சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 1829. சதி என்னும் பழக்கத்தை ஒழித்து சட்டம் இயற்ற வங்காள ஆளுநர் யார்? இயற்றிய ஆளுநர் யார்? சரியான விடை ஆப்ஷன் டி வில்லியம் பெண்டிங் பிரபு. சதி என்னும் பழக்கத்தை ஒழித்து சட்டம் இயற்றிய வங்காள ஆளுநர் யார்? வில்லியம் பெண்டிங் பிரபு. அடுத்து 22வது கேள்வி, சத்யார்த்த பிரகாஷ் என்னும் நூலை எழுதியவர் யார்? இதற்கு சரியான ஆப்ஷன் சி சுவாமி தயானந்த சரஸ்வதி. சத்யார்த்த பிரகாஷ் என்னும் நூலை எழுதியவர் யார்? சுவாமி தயானந்த சரஸ்வதி. 23வது கேள்வி, எந்த நாட்டுக்கு வழங்கப்பட்டது போல இந்தியாவிற்கு தன்னாட்சி வழங்கப்பட வேண்டும் என்று அன்னி பெசன்ட் கோரிக்கை வைத்தார்? இதற்கு சரியான ஆப்ஷன் டி இங்கிலாந்து. எந்த நாட்டுக்கு வழங்கப்பட்டது போல இந்தியாவிற்கும் தன்னாட்சி வழங்கப்பட வேண்டும் என்று அன்னி பெசன்ட் கோரிக்கை வைத்தார்? இங்கிலாந்து போல. 24, ஜோதிபா பூலே ஒடுக்கப்பட்டோருக்கான முதல் பள்ளி பூனாவில் திறந்த ஆண்டுன்னு வரும், இறந்தன்னு போட்டிருக்காங்க. திறந்த ஆண்டு என்ன? ஜோதிபா பூலே ஒடுக்கப்பட்டோருக்கான முதல் பள்ளி பூனாவில் திறந்த ஆண்டு என்ன? இதெல்லாம் ரிப்பீட்டட் கொஸ்டின், பார்த்து வச்சுக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின்ஸ் இதெல்லாம். இதற்கு சரியான ஆப்ஷன் பி 1852. அடுத்து 25வது கேள்வி, நாராயண குரு அவர்களால் பின்வரும் எந்த ஊரில் ஒரு பெரிய கோவிலை கட்டி அதை அனைவருக்கும் அர்ப்பணித்தார்? இதற்கு சரியான ஆப்ஷன் டி அருவிபுரம். யாரு? நாராயண குரு அவர்கள் பின்வரும் எந்த ஊரில் ஒரு பெரிய கோவிலை கட்டி அதை அனைவருக்கும் அர்ப்பணித்தார்? அருவிபுரம். அடுத்து 26வது கேள்வி, நாராயண குருவால் ஊக்கம் பெற்ற ஐயன்காளி சாது ஜன பரிபாலன சங்கம் என்ற அமைப்பை நிறுவிய ஆண்டு என்னன்னு கேக்குறாங்க. இதற்கு சரியான ஆப்ஷன் டி 1907. நாராயண குருவால் ஊக்கம் பெற்ற ஐயன்காளி சாது ஜன பரிபாலன சங்கம் என்ற அமைப்பை நிறுவிய ஆண்டு 1907. அப்போ யாரால ஊக்கம் பெற்றிருக்காரு? நாராயண குருனால. அவர் அமைச்ச சங்கம் என்ன? சாது ஜன பரிபாலன சங்கம். எந்த ஆண்டு? 1907. அடுத்து 27வது கேள்வி, 1875ஆம் ஆண்டு அலிகார் நகரில் அலிகார் முகமதிய ஆங்கிலோ ஓரியண்டல் கல்லூரியை நிறுவியவர் யார்? இதற்கு சரியான ஆப்ஷன் சி சையது அகமது கான். 1875ஆம் ஆண்டு அலிகார் நகரில் அலிகார் முகமதிய ஆங்கிலோ ஓரியண்டல் கல்லூரியை நிறுவியவர் யார்? சையது அகமது கான். அடுத்து 28வது கேள்வி, அலிகார் கல்லூரி தரம் உயர்த்தப்பட்டு பல்கலைக்கழகமாக்கப்பட்ட வருடம் என்ன?
இதற்கு சரியான ஆப்ஷன் டி 1920. அலிகார் கல்லூரி தரம் உயர்த்தப்பட்டு பல்கலைக்கழகமாக்கப்பட்ட ஆண்டு 1920. 29வது கேள்வி, பாசிகளின் முழக்கம் அதாவது ராஸ்ட்கோப்டர் அப்படின்றது பொருள் என்னன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான ஆப்ஷன் டி உண்மை விளிம்பி. இதெல்லாம் ரிப்பீட்டட் கொஸ்டின், பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து 30வது கேள்வி, முடிச்சூடும் பெருமாள் என்று இயற்பெயர் கொண்டவர் யார்? முடிச்சூடும் பெருமாள் என்று இயற்பெயர் கொண்டவர் யார்? இதற்கு சரியான ஆப்ஷன் டி வைகுண்ட சுவாமிகள். முடிச்சூடும் பெருமாள் இயற்பெயர் கொண்டவர் யாரு? வைகுண்ட சுவாமிகள். மொத்தம் இதுல 30 கேள்விகள் பார்த்திருக்கோம். பார்க்காதவங்க பார்ட் 8 வரைக்கும் சேனல்ல பிளேலிஸ்ட்ல இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா கமெண்ட்ல எஸ் அப்படின்றதையும் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.